ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு அறுவடை வீடியோ தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், எல்லா ரோஸு, முல்லை, மல்லி, கனகாமரம் எல்லாமே இருக்குது. இப்போது இதில் பறித்ததை மட்டும் இப்போது வீடியோ போட்டிருக்கேன். பாருங்கள், அறுவடை வீடியோ போடணும். நிறைய காய்கறிகள் எல்லாம் நிறைய இருக்குது. முதல்ல முல்லையை பறிச்சுக்குவோம். இந்த முல்லையே பூத்துட்டே இருக்குது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபுல் வீடியோ பாருங்கள் தவறாமல். இது போல் நீங்களும் உங்கள் வீட்டில் செடிகளை வளர்த்து சந்தோஷமாக நம்ம தேவைக்கு நம்மளே யூஸ் பண்ணிக்கலாம். இது என்னோட எழில் கொஞ்சம் மாடி தோட்டம். கீழே வேர் இருக்குது அதுக்கு, ஆனால் மேலே வரைக்கும் எடுத்து விட்டுருக்கேன். இன்றைக்கி பொழுதுக்கும் பூத்துட்டே இருக்குது. பாருங்கள் நீங்களே. இந்த பூ பாருங்கள், 2 days ஆயிடுச்சு. இது ஒரே நாளைக்கு தான் தாங்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி பன்னீர் ரோஸ் எல்லாம் ஒரு நாளைக்கு தான் தாங்கும். நான் அதுக்கு முந்தின நாள் வீடியோ எடுக்கலான்னு நினச்சி விட்டேன், எடுக்கவே இல்லை. இது அந்த ஒரு பூ மட்டும் இன்றைக்கி பூத்தது. சங்குப்பூ செடி செம்மையாக நல்லா வந்திருக்கு. அழகாக தழைஞ்சி செம்மையாக இருக்குது. பாருங்கள், பூஜைக்கு ஏற்றது சங்குப்பூ. அது ஜாதி மல்லியும் அதிலே இருக்குது. பாருங்கள், இந்த பூவும் பாருங்கள், அது 2வது நாள். அந்த நாள் பூ பறிக்காமல் விட்டுடுவே. அது பாருங்கள் மேலே எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். அது அடுத்த நாள் பறிக்கவே அப்படி இருக்குது. இது பாருங்கள், மொத்தமே 7 days ரோஸு. சூப்பர் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். 4-5 நாள் ஆயிடுச்சு. இன்றைக்கும் அந்த பூ அப்படியே இருக்குது. இது முல்லையும் அதிலே போட்டு வச்சுருக்கோம். எங்கள் மருமக பறிக்க போனாங்க. நானும் சரி போய் வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பறிச்சுட்டே இருக்காங்க அவங்க. நான் 1-2 பறித்தேன். அப்படியே பறித்து எல்லாத்தையும் வீடியோ எடுத்துட்டேன். பாருங்கள் என்ன சூப்பராக இருக்குது. 7 days ரோஸ் ஃப்ரெண்ட்ஸ். இது போல் நீங்கள் ஒரு செடி வைங்க. இந்த ஒரு செடிக்கே 1/2 கிலோ பூ பூத்துது. நீங்கள் என்னென்ன நினச்சிக்கோங்க, 1/2 கிலோ பூ பூத்துது 7 days. அழகாக இருக்கும். அதில் அந்த மாதிரி ஒரு செடி வாங்குங்க போதும். இது பாருங்கள், டிப்ஸு என்னென்னா, இது மாதிரி இருக்கிறத கிள்ளி எடுத்து போட்டுடுங்க. பூத்து முடிஞ்சதை அந்த லீஃபை அந்த கிளையே நீங்கள் உங்களுக்கே தெரியும். அந்த கிளையை தூக்கி எடுத்து போட்டிங்கன்னா அடுத்து கிளையே நல்லா வரும். அதுக்கு அடுத்து தழைஞ்சு நல்லா வரும். ஒரு பூவும் அதோடவே பறிச்சிட்டேன். அதையும் தூக்கி எடுத்து வச்சுக்கின்னு அதை எடுத்து போட்டுட்டேன். அதுபோல் நீங்களும் செய்யுங்க. பாருங்கள், எங்கள் பேரன் என்ன பண்ணிகிட்ருக்கான்னு சொல்லிட்டு மாடி மேலே எல்லாத்தையும் தண்ணி எல்லாம் எடுத்து ஊற்றிட்டு இருக்கான். வாடா வீடியோ கொள்ளனாலும் வரமாட்டேங்கிறான். பாருங்கள், அந்த கத்திரிக்காய் இருக்குது. அந்த கத்திரிக்காயும் அறுவடை பண்ணி எல்லாம் அறுவடை வீடியோஸ் மேலே அறுவடை நிறைய இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதையெல்லாம் பாருங்கள் நீங்களே. அந்த முள்ளங்கி, கொத்தாவரங்காய் அப்படியே கொத்தாக காய்ச்சிதோ. பாருங்கள் நீங்களே. கொத்தாவரங்காய் எவ்வளோ கொத்தாவரங்காய் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எனக்கே ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. முள்ளங்கி அறுவடைக்கு இருக்குது, வெள்ளிக்கிழங்கு அறுவடைக்கு இருக்குது, கத்திரிக்காய் அறுவடைக்கு இருக்குது. இது என்ன செடி? இந்த பீர்க்கங்காய் செடி. அந்த செடியை நான் மேலே நட்டு வச்சுருக்கேன். அதையும் எடுத்து ஓரமாக எடுத்து நடணும். வேறு இடத்துல தூக்கி வைக்கணும். அது செடியோடு போயிட்டு இப்போ காய் அப்படியே படர்ந்து வரணும். அதனால் அங்கே வைக்கணும். அந்த செடி இப்போது அறுத்த முல்லை செடி முடிய போது அதை ப்ரூனிங் பண்ணி விடணும். மாடி மேலே நிறைய வேலைங்க இருக்குது. அப்போவும் அது மொத்தம் பூத்து முடிஞ்சால் கட் பண்ணலான்னு பார்த்தா அது பூத்துட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்கள், சாமந்தி செடி பதியமும் எடுத்து வச்சுருக்கேன். இது பட்டன் ரோஸு. இது ஒரு வகையான பட்டன் ரோஸு. இதை வச்சோம்னா நம்ம பூ கட்டுறதுலவும் வச்சு கலந்து கட்டலாம். இது அவ்வளோவா ஆகாது, நல்லா இருக்காது. ஆனால் இருந்தாலும் குட்டியாக இருக்கிறதுனால பூலேயும் வச்சு கலந்து கட்டலாம். இது கொத்தாக காய்க்குது, பூக்குது. இந்த கேரளா ரோஸு என்னன்னு சொல்லுவேன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். அப்படி காய்ச்சி தொங்குது. இப்போ இந்த செடியை இது உரம் போட்டுட்டு தண்ணி ஊற்றாதோடவே காஞ்சி போச்சு இந்த மிளகாய் செடி. அதனால் ஒரு பக்கம் மட்டும் நல்லா அது பாருங்கள், அந்த கிளை மட்டும் தழைஞ்சி வருது. அதனால் காம்பை உருவி விட்டுட்டு தண்ணி நல்லா ஊற்றிட்டு வந்தோன்னா தழைஞ்சி வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காம்பை எடுத்து உருவி விட்டுருவேன். இது மாதிரி இருந்தால் நீங்கள் இந்த காம்பெல்லாம் எடுத்து உருவி விடுங்க. இது நான் பதியம் போட்ட முல்லை செடி வந்திருக்கு பாருங்கள். நல்லா முல்லை செடி பதியமும் போட்டிருக்கேன்.
மொத்தம் சேர்த்து இவ்வளோ பூ வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். கீழே இன்னும் கொஞ்சம் இருக்குது, அதை பறிக்கிறதுக்கு டைம் இல்லை. எங்கள் மருமக பறிச்சிட்டு இருக்காங்க. இதுவே நான் 1-2 தான் பறித்தேன். இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு என்னோடய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி